சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல. அது கிளம்பலாமா? யோ மருத்துவர, ஒரு மனுஷன் பேசிட்டு இருக்கல, நீ பாட்டு போலாங்கிற, அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? டேய், உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? பொது இடத்துல அடி வாங்கி அசிங்கப்படாத, ஒழுங்கு மரியாதையா ஓடிரு. புது மாப்பிள்ள ப்ரோ, டென்ஷன் ஆகாதீங்க. சங்கவி முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு. உனக்கும் தான் ஆதி ப்ரோ. அட என்ன, உனக்கு கல்யாண கலை அடிக்கடியில வந்துட்டு போகுது. டேய், ஒழுங்கு மரியாதையா சொல்லிட்டேன், வாயை மூடி கிளம்பு. இங்க பாரு தேவா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம போயிடு. அடேங்க அப்பா, உத்தம புத்திரி, ஒரு உத்தமனுக்கு பிறந்த உத்தம புத்திரி. இது கரெக்டா உனக்கு தாமா பொருந்தும். உங்க அப்பா இருக்கானே மீசக்காரன், என்ன உசு பேத்தி ஜெயிலுக்கு அனுப்புன பெருமை உங்க அப்பனை தான் சேரும். இங்க பார் தேவா, அவரை பத்தி பேசுறதா இருந்தா அவர்கிட்ட போய் பேசு, என்கிட்ட வேண்டாம். என்னமா இப்படி கோவப்படுற? ஏன் அது இவ செஞ்சதெல்லாம் மறந்துட்டியா? என்ன பவி, உனக்குமா மறந்துடுச்சு? இவளுடைய வியாதி உங்க ரெண்டு பேருக்கும் தொத்திச்சா? தேவா, பப்ளிக் பிளேஸ்ல வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. உனக்கு ஏதாவது பேசணும்னா என் வீட்டுக்கு வா, அங்க வச்சு பேசிக்கலாம். யோ யார் யா நீ? உனக்கு எனக்கு என்ன இருக்கு? நான் எதுக்கு உன் வீட்டுக்கு வரணும்? ஆள் இல்லாத ரெஸ்டாரண்ட்ல கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? ஓடி போயிட்டு பேசாம கடுப்பாயிடுவான். பாத்தீங்களா இவனோட தராதரம் இவ்வளவுதான். எப்படி பேசுறான் பாருங்க. ஏ, கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ற. ஏன் சங்கவி, ஆதி பவித்ர கழுத்துல தாலி கட்டினதும் என்னெல்லாம் பிளான் பண்ண மறந்துட்டியா? மறந்துட்டியா இல்ல நடிக்கிறியா? சொல்லு. பழைய பிரச்சனையெல்லாம் நீ எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கிற? உனக்கு என்ன பிரச்சனையோ அதை மட்டும் பேசு. அத பேசுறதுக்கு இது இடம் கிடையாது, அதை புரிஞ்சுக்க. அட யார் யா நீ குறுக்க வந்துகிட்டு? ஆதி ப்ரோ, இந்த ஆளை கொஞ்சம் அமைதியா இருக்கு சொல்லு. முழுசா பேசவே விட மாட்டேங்கிறான். நான் எதுல விட்டேன்? சங்கவி, ஆதியும் பவித்ராவும் பிரிக்கிறதுக்காக நீ என்னெல்லாம் சதி பண்ணன்னு மறந்துட்டியா? ஏய், எங்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கலாம் ட்ரை பண்ணாத. இங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். நீ முதல்ல வெளிய போ. வரே வா. இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனிதர் நட்பு அல்ல அல்ல அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. அந்த மாதிரி காவிய நட்பா? இவ என்னெல்லாம் செஞ்சான்னு முழுசா தெரிஞ்சா இவளை கிட்டே சேர்க்க மாட்டீங்க, அது தெரியுமா? இங்க யாரும் எதுவும் தெரிஞ்சுக்க விரும்பல, நீ கிளம்பலாம். தெரியாதவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. 1 2 இல்ல, அடுக்கடுக்கா பிளான் போட்டாங்க இந்த மேடம். எதுக்கு? உன்னையும் ஆதியும் பிரிக்கிறதுக்கு. அதுக்கு நானும் சில விஷயங்கள்ல சப்போர்ட் பண்ணேன். அப்படின்னா நீ பெரிய யோகியன்னு என்ன கேட்கலாம். நான் யோகியம் இல்லதா? எனக்கு பவித்ரா வேணும், சங்கவிக்கு ஆதி வேணும். அதுக்கான கூட்டு முயற்சி தான். இல்ல, ஆனா சும்மா சொல்லக்கூடாது சங்கவி. மிரட்டி மாடியில இருந்து குதிச்சு மண்டை உடஞ்சி மூளை குழம்பி ஆனா இதெல்லாம் பார்க்க நான் எங்க இருந்தேன்? அதான் எல்லாரும் சேர்ந்து என்ன ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிட்டீங்களா? வெளியில வந்ததுக்கு அப்புறம் விசாரிச்சேன், அப்பதான் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. உனக்கெல்லாம் பெரிய விசில போடணும். உன் சாமர்த்தியம் எல்லாம் சுட்டு போட்டாலும் எனக்கெல்லாம் வராதுமா. அதனாலதான் நான் ஜெயிலுக்கு போனேன். நீ இப்ப ஆதிய கல்யாணம் பண்ணிக்க போற. தேவா, சும்மா எதையாவது உளறிட்டு இருக்காரு. டாக்டர், நானா உளறேன்? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. ஓ, பேஷண்ட்டை காப்பாத்துறீங்க. தொழில் தர்மம். இருக்கட்டும். இங்க பாரு பவி, ஆதி எப்படியும் உன்னை கழட்டி விட்டுருவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நான் உன்கிட்ட சொன்னேன், நீ கேட்கல. இப்பவும் உன்னை கெட்டு போகல. உனக்காக நான் எப்பவும் காத்துட்டு இருப்பேன். அது நீ வா போலாம். போங்க. கல்யாண வேலையில பிஸியா இருப்பீங்க. இந்த தேவாவை சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. எப்பவும் உங்க எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். சங்கவி, நீங்க வாங்க.
சங்கவி 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 என்னாச்சு? நான் எவ்வளவு மோசமானவளா இருந்திருக்கேன்ல. என்ன பேச்சு இது? எதுக்கு இப்ப அதெல்லாம்? இப்போ வா, இப்போதானே தேவா சொல்லிட்டு போறான். ஏங்க, அவன்லாம் ஒரு ஆளா? அவன்லாம் ஒரு மனுஷன்னு நினைச்சுக்கிட்டு அவன் சொல்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கீங்களே. வாங்க போலாம். இப்போ சொன்னீங்க பாருங்க, இதுதாங்க ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. ஐயோ, நான் உங்களை தப்பா எதுவும் சொல்லவே இல்லையே. உங்களை சொல்லல அரவிந்த், தேவாலாம் ஒரு மனுஷனானு கேக்குறீங்கல்ல, ஆனா அவனே என்ன முகம் சுழிச்சு பாக்குற அளவுக்கு, அதை யோசிச்சு பாக்குறப்போ உடம்பெல்லாம் கூசுது. நீங்க எதுக்குங்க தேவையில்லாம என்னென்னத்தையோ கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, ஆக்சுவலி இந்த விஷயத்தை சம்பந்தப்பட்டது நீங்களும் பவித்ராவும் தான். நீங்களே உங்களுக்குள்ள சமரசம் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க மூணாவது மனுஷன் பேசுற பேச்சுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஃப்ரீயா விடுங்க. நான் முழுசா ஒன்னும் தெரிஞ்சுக்கலையே. இப்படின்னு எத்தனை விஷயங்களை எத்தனை பேர் வந்து சொல்லி அசிங்கப்படுத்த போறாங்கன்னு தெரியல. என்ன முழுசா தெரியலன்னு சொல்றீங்க? நீங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்து என்கிட்ட கேட்டீங்க. நான் தான் அன்னைக்கு நடந்தது எனக்கு தெரிஞ்சது எல்லா விஷயத்தையும் சொன்னேன். உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்த சொன்னீங்க. ரோட்ல நரமாச கர்ப்பிணி பவிய நான் விட்டுட்டு போனேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க சொல்லாததெல்லாம் தேவா சொல்லிட்டு போறான். இன்னும் எத்தனை கதைங்க தோண்ட தோண்ட வெளியில வர போகுதுன்னு தெரியல. இன்னும் எத்தனை பேரு உள்ளுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சிருக்காங்களோ தெரியல. என்ன பாக்குறப்போலாம் அவங்க மனசுல அதுதானே ஓடும். நேர்ல சும்மா தானே என்ன பார்த்து சிரிப்பாங்க. அப்படி பார்த்தா தேவா ரொம்ப நல்லவன். உண்மையை ஏன் முன்னாடியே போட்டு உடைச்சிட்டான். மத்தவங்கலாம் நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு மனசுல நினைச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சுதானே என்கிட்ட பேசுவாங்க. சங்கவி, நீங்க இது வரைக்கும் நடக்காத, இனிமே ஒரு காலத்திலயும் நடக்க போகாத விஷயங்கள் எல்லாத்தையும் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு பூதாகரமா கற்பனை பண்ணிக்கிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பத்துல பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, போனதெல்லாம் போகட்டும். யாரும் உங்களை பத்தி தப்பா நினைக்கல. அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்ன பாத்தீங்களா, அது மட்டும்தான் நடந்தது, அது மட்டும்தான் நிஜம்.